மிருகசீரிஷம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுடைய பொதுவான குண இயல்புகள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க கிட்ட நல்ல நகைச்சுவை உணர்வு இருக்கும். எந்த ஒரு விஷயத்தையுமே ரொம்ப ரசனையா பேசுவாங்க. ஒரு நல்ல ஃபயர் இருக்கும். இவங்க கூட இருக்கிறவங்களுக்கு இவங்களுடைய வேகமே அவங்களையும் உத்வேகத்தோடு இயங்க வைக்கிற அளவுக்கு திறன் இவங்க கிட்ட இருக்கும். இந்த ஆட்டிடியூட் வந்து மற்றவங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னா, காரியத்துல இறங்கிட்டாங்க அப்படின்னா அந்த காரியம் சக்சஸ் ஆகணும்னா செலவு பண்ணணும்னா செலவு பண்ணிடுவாங்க. அந்த காசு போகுது அப்படிங்கறதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. சுதந்திரமா இருக்கணும்னு நினைப்பாங்க. தன்னுடைய சுதந்திரத்துல தலையீடு இவங்களுக்கு சுத்தமாவே பிடிக்காது. ஆனா இவங்ககிட்ட என்ன இருக்கக்கூடாது அப்படின்னா சந்தேக குணம் இருக்கக்கூடாது. அதே போல பொசசிவ்னஸ் கண்டிப்பா கூடாது. தாய் யார் மேலேயாவது அன்பு வச்சிருந்தாங்க அப்படின்னா வணக்கம், வாழ்க வளமுடன். நான் கோட்டுமொழி சத்யா. இன்னைக்கு என்ன பார்க்கக்கூடிய நட்சத்திரம் மிருகசீரிஷம் நட்சத்திரம். நம்ம ரஜினி படத்தில் சொல்லுவாங்க பேய்களுக்கெல்லாம் பிடிச்ச நட்சத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாங்க, அந்த நட்சத்திரம் தான் மிருகசீரிஷ நட்சத்திரத்தை தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். இந்த நட்சத்திரம் செவ்வாயனுடையது. இந்த நட்சத்திரம் ரிஷப ராசியில் முதல் 2 பாதங்களும், மிதுன ராசியில 3 மற்றும் 4ன்னு அந்த 2 பாதங்களும் சரிசமமாக பிளவுபட்டிருக்கிற ஒரு நட்சத்திரம் தான் மிருகசீரிஷம். இப்போ இந்த நட்சத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் வந்து இதுக்கு மான் தலை தேங்காய் கண் அப்படின்னு 2 பெயர்கள் இருக்கு. இந்த நட்சத்திரத்துக்கான அதிதேவதை சந்திரன். இந்த நட்சத்திரத்திற்கான விலங்கு ஆண் சாரை. இந்த நட்சத்திரத்துக்கான மரம் கருங்காலி, பறவை கோழி, புஷ்பம் செண்பகம். சரி, இப்போ இந்த மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுடைய பொதுவான குண இயல்புகள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனக்குன்னு ஒரு கொள்கை கோட்பாடு, மாறவே மாட்டாங்க. எல்லாத்துலேயுமே ஒரு ஃபயர் இருக்கும். நல்ல ஸ்டெமினா இருக்கும். ஒரு வேலை செஞ்சால் எஃபோர்ட் போட்டு அவ்வளவு செய்வாங்க. அதே சமயத்தில் அவசரம் இருக்குது, கோபம் இருக்குது, பிடிவாதம் இருக்குது. தன்னுடைய கருத்தை அவ்வளோ சீக்கிரம் மாற்றிக்காத குணமும் இங்கே இருக்குது. இப்போ இவங்களோட இயல்பில் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு விஷயத்தில் முடிவு எடுத்துட்டா அதை மாற்ற மாட்டாங்க. அதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. வர்றதை பார்த்துக்கலாம் அப்படின்னு இருப்பாங்க. ஆக்சுவலாக இவங்கக்கிட்ட என்ன பிரச்சனை அப்படின்னா, இவங்க வந்து இவங்களோட ஆட்டிடியூட் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து செவ்வாயினுடைய நட்சத்திரம் இல்லைங்களா. ஒரு பக்கம் சுக்கிரன் கிட்ட இருக்குது, ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா புதனோட வீட்டில் போயிட்டு இருக்குது மிதுனத்தில். இவங்கக்கிட்ட நல்ல நகைச்சுவை உணர்வு இருக்குங்க. எந்த ஒரு விஷயத்தையுமே ரொம்ப ரசனையாக பேசுவாங்க. ஒரு நல்ல ஃபயர் இருக்கும். இவங்க கூட இருக்கிறவங்களுக்கு இவங்களுடைய வேகமே அவங்களையும் உத்வேகத்தோடு இயங்க வைக்கிற அளவுக்கு திறன் இவங்க கிட்ட இருக்கும். ஆனால் இவங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா வேலை பார்த்துட்டு இருப்பாங்க, நல்லா அந்த ஸ்பிரிட்டோடு இருப்பாங்க. திடீர்னு மூட் அவுட் ஆகிடுவாங்க. இது எப்போ ஆவாங்க, எப்படி ஆவாங்க, எதுக்கு ஆவாங்கன்னு அவங்களுக்கும் தெரியாது, நம்மளுக்கும் தெரியாது. அப்போ அந்த நேரத்தில் இவங்க கூட யாராவது இருந்து கொஞ்சம் இவங்க கிட்ட அனுசரிப்பாக பின்னாடி கொஞ்சம் பெட் பண்ணாங்கன்னா இவங்க கொஞ்சம் பழைய ஃபார்முக்கு வந்துடுவாங்க. இல்லை அப்படின்னா 3 நாள் 4 நாள் சம்டைம்ஸ் 1 வாரம் கூட ஆகிறது தான். திடீர்னு ஒரு மூட் அவுட் அப்படிங்கிற ஒன்று இவங்களுக்கு வந்து போகும். அதே சமயத்தில் இவங்களுடைய ஆட்டிடியூட் இவ்வளோ ஃபயராக இருக்காங்க இல்லையா. இந்த ஆட்டிடியூட் வந்து மற்றவங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னா, இவங்க தனக்கு எல்லாம் தெரியும்னு இருக்காங்க, தனக்கு தான் தெரியும்னு இருக்காங்க. தான்கிற கர்வம் இவங்க கிட்ட எப்பவுமே இருக்குது. ஆணவமாக இருக்காங்க, அகம்பாவமாக இருக்காங்க, இப்படி தெரியும். ஆனால் இது வந்து இவங்களுடைய இயல்பு. இந்த இயல்பு வெளியில் எப்படி போகுதுன்னா தப்பான ஒரு கண்ணோட்டத்தில் போகுதுங்களா. அப்போ இவங்களுக்கு எப்போவும் யார் இருப்பாங்க, மறைமுகமான எதிரிகள் இருப்பாங்க. உறவுகள் என்ன ஆகும், உறவுகள் அப்பப்போ விரிசல்கள் வர்றது, சலசலப்பு வர்றது, இதெல்லாம் இவங்களுக்கு இருக்கும். அப்போ வளர்ச்சி என்ன ஆகும், தடைகளை கொடுத்துரும். இப்போ ஏதாவது ஒரு ஆஃபர் வருதுன்னு வச்சுக்கோங்களேன்,
அது ஏதாவது அங்கே ஐயோ அவர் அது பயங்கரமான கர்வமான ஆளாப்பா, மண்டகணம் பிடிச்சவங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா அந்த வர்ற ஒரு நல்ல வாய்ப்புகள் போயிட்டுது இல்லைங்களா? இந்த மாதிரி தான். பட் ஆக்சுவலாக இவங்க பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, இவங்க கிட்ட கரெக்டாக இருந்தால் இவங்க அதுக்கு மேலே ரொம்ப கரெக்டாக நடந்துக்குவாங்க. இந்த பொய் சொல்கிறது, ஏமாத்துறது, துரோகம் பண்ணுறது, முன்னுக்கு பின்னால் மாற்றி மாற்றி பேசுறது, இதெல்லாம் இவங்க கிட்ட இருக்கவே இருக்காது. அதெல்லாம் இவங்களுக்கு பிடிக்கவும் செய்யாது. கட் அண்ட் ரைட்டாக இருப்பாங்க. சுதந்திரமாக இருக்கணும்னு நினைப்பாங்க. தன்னுடைய சுதந்திரத்தில் தலையீடு இவங்களுக்கு சுத்தமாகவே பிடிக்காது. மரியாதை, கௌரவம் ரொம்ப எதிர்பார்ப்பாங்க. தன்னையோ தன்னை சார்ந்தவங்களையோ யாராவது ஒருத்தங்க காயப்படுத்திட்டாங்க அப்படின்னா அவ்வளோ சீக்கிரம் இவங்க விடவே மாட்டாங்க. அது உள்ளுக்குள்ள அந்த கோபம் வந்து இவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். சரி, இப்போ இது உங்களுடைய குணம். இப்போ மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்தால் அந்த வம்சாவளியில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, பொதுவாக மிருகசீரிஷம் நட்சத்திரத்துக்கு புத்திர தோஷத்தை சொல்லுகின்ற நட்சத்திரம்னு ஒரு பேர் இருக்கு. அப்போ இவர்கள் வம்சாவளியில் புத்திர தோஷம் உண்டு. அப்போ இது குழந்தை இல்லாதவர்களையும் தாமதமாக புத்திரம் பெற்றவர்களையும் சுட்டி காட்டக்கூடிய நட்சத்திரம். அதே போல் அரசாங்க அரசியல் தொடர்புகளை சொல்லுகின்றது. சொந்தமாக தொழிலை தொடங்கி அதை பெரிய அளவில் வந்து பார்த்திங்கன்னா பல கிளைகள் பரப்பி நிர்வகித்த ஒரு வம்சாவளியை சேர்ந்தவங்க அப்படிங்கிறதும் இருக்குது. அதே மாதிரி எலும்பு முறிவுகளை சுட்டி காட்டக்கூடியதும் இந்த நட்சத்திரங்கள். வெப்ப நோய்களையும் பித்த நோய்களையும் டென்ஷன், ப்ரெஷர், அதனால் வரக்கூடிய நரம்பு சார்ந்த தொந்தரவுகளையும் சொல்லக்கூடியது இந்த நட்சத்திரம். அப்போ இது எல்லாமே உங்களுடைய வம்சாவளியில் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்களோட வம்சாவளியில் இருக்கும். சரி, இப்போ இந்த மிருகசீரிஷம் நட்சத்திரங்களில் முதல் பாதம், இந்த முதல் பாதத்தில் பிறந்தவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா, இவங்க அந்த முதல்ல சொன்னோம் இல்லைங்களா, அந்த ஃபயர் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது இவங்க கிட்ட இருக்குங்க. நல்ல செயல் வேகம், நல்ல ஸ்டெமினா, அவ்வளோ சீக்கிரம் களைப்படைய மாட்டாங்க. ஒர்க் பர்ஃபெக்ஷன் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். லக்ஸூரியஸ் லைஃப் மேலே பிடிப்பும் இருக்கும். ஒரு நல்ல நிர்வாகம், ஆளுமை திறன், தலைமை பண்பு எல்லாமே உங்ககிட்ட இருக்கும். எதில் முதன்மையாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. அந்தஸ்தை எதிர்பார்ப்பாங்க, சுதந்திரமான மனப்பான்மை எதிர்பார்ப்பாங்க, கௌரவமாக இருக்கணும், மரியாதை எதிர்பார்க்கக்கூடியவங்களா இருப்பாங்க. அதே சமயத்தில் இவங்க கிட்ட யாராவது ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா விமர்சனங்களை தாங்கிக்க முடியாது இவங்கனால. அப்போ அந்த வேகம் இருக்கும், அந்த அவசரம் இருக்கும், பிடிவாத குணம் இருக்கும், தன் கருத்து சரிங்கிற தன்மை இவங்க கிட்ட இருக்கும். இதே மிருகசீரிஷம் நட்சத்திரத்தினுடைய 2வது பாதத்தில் பிறந்தவங்க இருப்பாங்க இல்லைங்க, இப்போ இவங்க வந்து பார்த்திங்கன்னா அபரிதமான கடினமான உழைப்பாளிகளாக இருப்பாங்க. இந்த சாப்பாடு தண்ணி மறந்து வேலை பார்க்குறதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த அளவுக்கு உழைப்பு இவங்க கிட்ட இருக்கும். வேலையில் வந்து நேர்த்தி எதிர்பார்க்கக்கூடியவங்களா இருப்பாங்க. ஆனால் இவங்கக்கிட்ட என்ன இருக்கக்கூடாது அப்படின்னா சந்தேக குணம் இருக்கக்கூடாது. ஏன்னா ஏற்கனவே ஆட்டிடியூட் வந்து பார்த்திங்கன்னா இவங்க கொஞ்சம் கர்வமாக இருக்காங்க, தான்கிற ஒரு குணத்தோடு இருக்காங்க அப்படிங்கிறதும் வேற ஒன்று மற்றவங்க பார்வையில் இருக்கும். இதில் இந்த சந்தேக குணமும் சேர்ந்துருச்சு அப்படின்னா இது ரொம்பவே வந்து அகத்திலும் புறத்திலும் பிரச்சனைகளை கொடுக்கக்கூடியதாயிடும். அதனால் அதை இவங்க கட்டாயமாக தவிர்த்துக்கணும். அதே போல் பொசசிவ்னஸ் கண்டிப்பாக கூடாதுங்க. தாய் யார் மேலேயாவது அன்பு வச்சுருந்தாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட தான் முதன்மையாக இருக்கணும், இல்லை அவங்கள ரொம்ப பத்திரமா பார்த்துக்கணும். இந்த குழந்தைகிட்ட ஒரு பொம்மை கொடுத்தா அந்த பொம்மையை எப்படி பார்த்துக்கும், அந்த மாதிரி பார்த்துக்கணுங்கிற ஒரு எண்ணங்கள் இது வந்து இவங்க கொஞ்சம் கட்டாயம் தவிர்த்துக்கிறது நல்லது. அதே போல் இந்த மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் 2வது பாதத்தில் பிறந்தவங்களுக்கு தன்னுடைய விஷயங்களில் யார்கிட்ட எந்த ஒரு விஷயத்த பேசுகிறதா இருந்தாலும் இவங்க கவனமாக நிதானமாக பேசணுங்க. இந்த உணர்ச்சி வசப்பட்ட நிலையில் இவங்க யார்கிட்டையாவது பேசிட்டாங்க அப்படின்னா அது கண்ணு காது மூக்கு வச்சு அங்கே இங்கேன்னு வேறு மாதிரி போயிட்டு இவங்களுக்கு தேவையில்லாத சிக்கல்கள், பிரச்சனைகள். இந்த சில பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மெயில் போட்டு விட்டுருவாங்க, அப்போ அது ஒரு என்கொயரி வந்துடுறது, சொல்லாத விஷயத்த சொன்னதாக ஒரு பிரச்சனை வருது, காசிப், இவங்களை பார்த்தீங்கன்னா காசிப் வெளியில் ஸ்ப்ரெட் ஆகிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே அதில் பிரச்சனையாகிடும். அதனால் என்ன செய்யணும், வார்த்தைகளில் கவனம் ரொம்பவே அவசியம். யாரை பற்றியும் எந்த ஒரு சுச்சுவேஷன்லேயோ எமோஷனில் மட்டும் தவறாக பேசிடக்கூடாது, கவனமாக இருக்கணும். மிருகசீரிஷம் நட்சத்திரம் 3வது பாதத்தில் பிறந்தவங்க இவங்க எப்படி இருப்பாங்கன்னா, இவங்களுக்கு வந்து வேகம் இருக்கும்,
ஆனால் அதே சமயத்தில் செயல்திறன் இருக்கும். கோபம் இருக்கும், எங்கே காட்டணுங்கிறதுல கொஞ்சம் நிதானமும் இருக்கும். 3வது, வாய்ப்புகள் அமையுது அப்படின்னா இவங்க கொஞ்சம் சட்டத்தையும் மீறக்கூடியவர்களாக இருப்பாங்க. அதே போல் ஒரு காரியத்தில் இறங்கிட்டாங்க அப்படின்னா அந்த காரியம் சக்ஸஸ் ஆகணும்னா செலவு பண்ணணும்னா செலவு பண்ணிடுவாங்க. அந்த காசு போகுதே அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. காரியம் பர்ஃபெக்டாக நடக்கணும், செலவு பண்ணிடுவாங்க. அதே சமயத்தில் வாழ்க்கையை ரசித்து வாழணும், நிறைய பிரயாணங்கள் போகணும், லக்ஸூரியஸ் லைஃப் இருக்கணும், அனுபவித்து வாழ்கிறது, கலைகளில் ரசனை இருக்கிறது, நல்ல நகைச்சுவை உணர்வோடு இருக்கிறது, இருக்கிற இடத்த கலகலப்பாக வச்சுக்கிறது, எல்லாமே இவங்கக்கிட்டே இருக்கும். இந்த மிருகசீரிஷம் நட்சத்திரத்தோட 4வது பாதம் இவங்க எப்படி இருப்பாங்கன்னா, உள்ளுக்குள்ள அவ்வளவு திறன் இருக்குங்க. அந்த மன திண்மைன்னு சொல்லுவோம் இல்லையா, அது இவங்க கிட்ட வந்து அதிகமாக இருக்கும். ஆனால் பார்த்தா தெரியாது. பார்த்தா அமைதியாக அவங்க உண்டு, அவங்களோட வேலை உண்டு அப்படின்னு இருக்கிற மாதிரி இருக்கும். பட் நல்ல செயல்திறன் இருக்கும். கடினமான உழைப்பாளிகள், நிதானமாக காரியங்களை செய்து வெற்றி பெறக்கூடியவர்கள். மேலும் இதில் என்னன்னா, தன்னுடைய சுய உழைப்பால் வாழ்க்கையில் முன்னுக்கு வரக்கூடியவங்க இவங்க தான். தன்னுடைய அவசரத்தாலும் கோபத்தாலும் பிடிவாதத்தாலும் வாழ்க்கையில் தான் சந்தித்த தோல்விகள் இழப்புகளிலிருந்து பாடங்களை கற்றுக்கொண்டு அதற்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக வாழ்க்கையில் முன்னேறி 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 ஒரு வெற்றி பாதையில் பயணிக்கக்கூடியவங்க, வெற்றியை எட்டக்கூடியவங்க இவங்களாக இருப்பாங்க. ஆனால் இவங்க சுற்றி இருக்கிற எல்லா விஷயத்தையும் கவனிப்பாங்க. பட் தான் உண்டு தன்னோட வேலை உண்டுன்னு இருப்பாங்க. தங்கிட்ட ஒரு பிரச்சனை வந்தால் தான் அந்த நதி மூல ரிஷி மூலம் சொல்லுவாங்க, அங்கேருந்து ஆரம்பித்து சொல்லுவாங்க. அப்போ தான் தெரியும் இவங்களுக்கு இவ்வளோ விஷயமும் உள்ளே கவனிச்சிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் பார்த்தா கண்டும் காணாத மாதிரி இருக்கும். இவங்களை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, அந்த உணர்ச்சி வசப்படுற குணம் இவங்ககிட்ட இருக்குங்க. ஆனால் எல்லாத்தையும் உள்ளுக்குள்ளேயே வச்சுப்பாங்க. அதனால் இவங்களுக்கு வந்து உடல்நல பிரச்சனைகளும் வருது. மனம் சார்ந்த உணர்ச்சி வசப்படுறதுனால நரம்பு சார்ந்த தொந்தரவுகள்ங்க, எமோஷனலால் வரக்கூடிய பிரச்சனைகள்ங்கிறது இவங்களுக்கு வருங்கிறதுனால இவங்க அதில் கவனமாக இருக்கணும். ஆக இந்த மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சரிங்களா, இவங்களுடைய முதல் இது என்ன அப்படின்னா, அந்த உணர்ச்சி வசப்படுகின்ற நிலையிலிருந்து கொஞ்சம் நிதானமான மனநிலைக்கு தன்னை மாற்றிக்கிறது முதல் விஷயம். 2வது, இந்த அவசரம், வேகம், கோபம், பிடிவாதம் கட்டாயம் தவிர்க்கணும். சந்தேக குணம் கூடாது. அதே போல் ஒரு விஷயம் நடந்துருச்சுன்னா அவ்வளோ சீக்கிரம் மறக்கவும் முடியாது, மன்னிக்கவும் முடியாது. இதில் சிலருக்கு வந்து மன்னிக்க முடிஞ்சாலும் மறக்க முடியாது. அது நினைக்கிறப்பெல்லாம் ஒரு கொதிநிலைக்கு இவங்க போயிடுவாங்க. ஸோ அதையும் வந்து கொஞ்சம் இவங்க தளர்த்திக்கிட்டாங்கன்னா நல்லது. அப்போ இவங்களுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு வந்து கொஞ்சம் முதல்ல ஆரா ஹீலிங் ரொம்ப முக்கியம். இந்த ஓடுகின்ற நதிகளில் குளிக்கிறது, சந்திர அபிஷேகம் சரிங்களா. அதாவது சந்திர அபிஷேகம் அப்படின்னா இந்த பௌர்ணமி நாட்களில் முருகருக்கு அபிஷேகம் பண்ணுறது, பெருமாளுக்கு அபிஷேகங்கள் பண்ணுறது. ஸோ இதெல்லாம் இவங்களுக்கு ரொம்பவே முக்கியம். அதே போல் எங்கெல்லாம் இந்த மாதிரி நதியோரங்களில் இருக்கக்கூடிய கோவில்கள் இருக்குதோ அந்த கோவில்களில் அந்த தண்ணியில் குளிச்சுட்டு இவங்க போயிட்டு அங்கே தரிசனம் பண்ணிவிட்டு குறைஞ்சது 2 மணி நேரம் அந்த கோயிலில் இருந்துட்டு வர்றது அப்படிங்கிறதும் இவங்களுக்கு ரொம்பவே நல்லது. அதே போல் உடலுக்கு தேவையான அளவுக்கு போதுமான அளவுக்கு தண்ணீர் குடிக்கணும், ஜூஸ் குடிக்கணும். ஸோ அந்த மாதிரி எந்த அளவுக்கு லிக்விட் இது எடுத்துக்கிறாங்களோ அந்த அளவுக்கு இவங்களுக்கு நல்லது. வயிறு சுத்தம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். வயிறு மந்தமாக இருக்கக்கூடாது. ஃபாஸ்ட் ஃபுட், ஜங்க் ஃபுட் அப்படிங்கிறத தவிர்த்துக்கணும். மலச்சிக்கல் வராமல் பார்த்துக்கணும். இதெல்லாம் ரொம்ப முக்கியம். ரைட்டுங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.